ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், முகலாயர் காலத்தில் ஜரிவானா மற்றும் மகாசிலானா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யார்? ஷெர்ஷா, அக்பர், ஷாஜஹான், அவுரங்கசீப். யார் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. ஷெர்ஷா தான் இந்த 2 வரிகளையும் பயிரிடுவோர் மீது செலுத்தினார். அடுத்த கேள்வி, கூற்று ஏ, அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். கூற்று பி பார்த்தீங்கன்னா, இவர் ஆணிற்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதுமாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். இந்த 2 கூற்றுகளுமே சரிதான். அடுத்த கேள்வி, கோவில் வழிபாடுகளுக்கு பல்லவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி எது? பல்லவர்கள் கோயில் வழிபாடுகளுக்கு சமஸ்கிருதத்தை தான் பயன்படுத்தினாங்க. அடுத்த கேள்வி, தசகுமார சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர். தசகுமார சரித்திரம் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தண்டின். அடுத்த கேள்வி, இவற்றில் எது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐகோல். அதுதான் கட்டிடக்கலையோட தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமானவர் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யார் பார்த்தீங்கன்னா திருமதி ருக்மணி லட்சுமிபதி. உப்பு சத்தியாகிரகத்து போது 12 பேர் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டாங்க. அதில் முதல் பெண்மணி இவங்க தான். அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வ.உ. சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் எது? எதனால் ஆங்கிலேயர்கள் வ.உ.சியை அவர் மேலே கவனத்தை செலுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார், அதனால தான். அடுத்த கேள்வி, பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதோருக்கு சுயாட்சி வட்டார அரசியலை கீழ்கண்டவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணம். அடுத்த கேள்வி, மூலசங்கரர் பிற்காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் யாருடைய பேர் மூலசங்கரர், அவர் பிற்காலத்தில் என்னன்னு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. அவருடைய இயற்பெயர் தான் மூலசங்கரர். பிற்காலத்தில் அவரை தயானந்த சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டார். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர், ராஜாராம் மோகன் ராய், ரவீந்திரநாத் தாகூர், கேசவ் சந்திர சென். தத்துவ போதினி சபை நிறுவனவர் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்த கேள்வி, நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனி நபருமே கட்ட வேண்டும் என கூறியது யார்? யார் நிலவரியை தனிநபரே கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஒத்துழையாமை இயக்கம் எந்த மாநாட்டில் அந்த திட்டத்தை பற்றி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூரில் நடந்தது. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் துவக்கப்பட்டது. இது சரி. தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும். அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது. அது ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்க பாடுபட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும். ஆரம்ப கட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸோடைய கொள்கையில் அது இருக்காது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. சிவசுப்பிரமணியனார் அவரை தூக்கிலிட்ட இடம் பார்த்தீங்கன்னா நாகலாபுரம், கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. கரெக்டாக மேட்சாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் எவை? கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னராவார். ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார்.
புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார். இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார். இது 2 மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி, மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார்? பாலாஜி பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், முதலாம் மாதவராவ், பாலாஜி விஸ்வநாத். யார் சக்தி வாய்ந்த பேஷ்வானா? முதலாம் பாஜிராவ். அடுத்த கேள்வி, கீழ்காணுகின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார்? அப்சல்கான், ஜெய்ஷ்டா கான், மிர் ஜும்லா, ஜெய்சிங். யார் சிவாஜியால் கொல்லப்பட்டார்னா அப்சல்கான். அடுத்த கேள்வி, மதுரை கொண்டான் என்று புகழ்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக. ராஷ்டிரகூடர்கள் கரெக்டாக பொருந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள் அவங்க தான் கட்டியிருக்காங்க. சோழர்கள் கிராம உள்ளூர் தன்னாட்சி. பல்லவர்கள் கட்டடக்கலைக்கு ஆதரவு. சாளுக்கியர்கள் வெசரா கட்டடக்கலை. ஸோ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின், கரிகால் சோழனின் இயற்பெயர்? கரிகாலன், அருண்மொழி, திருமாவளவன், சுந்தரர். அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா திருமாவளவன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 கொஷின்ஸ். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.